ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட கல்யாணத்தை எல்லாமே ஒரு சீரீஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே saree ஷாப்பிங் பண்ணது போனது எல்லாமே வந்து பாத்திரம் வாங்கினது ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தம்பியோட கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற லாங் வீடியோ இது தான். தம்பியோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா May 29 ஃப்ரைடே அன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. முடிச்சுட்டு நாங்களும் எல்லாரும் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. கல்யாணத்தப்போ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. அதனால் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரெகுலராக வந்து நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஷார்ட்ஸாக போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ பலகாரம் செய்கிற வீடியோ தான் எடுத்திருக்கோம். மொத்தம் அம்மா கூட பிறந்தவங்க வந்து 5 பேர். அம்மா தான் ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து மாப்பிள்ளையோட அம்மா, அவங்களோட பையனுக்கு தான் இப்போ கல்யாணம். தேர்டு வந்து இந்த சித்தி, இவங்க பேர் வந்து லக்ஷ்மி சித்தி. ஃபோர்த்து வந்து ஒரு மாமா, ஃபிஃப்த்து திரும்ப ஒரு சித்தி. மொத்தம் இவங்க 5 பேர். 5 பேரும் வந்து எப்போவுமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ பலகாரம் செய்கிறதுக்காக எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி அம்மா வீடு, கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்பி சித்தியோட வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தியோட வீடும் மாமாவோட வீடும் ஒரே ஊர் தான். ஸோ நான் சித்தி எல்லாரும் கிளம்பி மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா 2 வீடுமே பக்கத்து பக்கத்து வீடு தான். நாங்கள் எல்லாருமே அடிக்கடி ஒன்றா மீட் பண்ணுறதுனால பல்காக சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கவுங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு. இவங்களோட பையனுக்கு தான் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ எங்கள் மாமா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமைக்கிற அளவுக்கு நிறையா பேருக்கு சமைக்கிற அளவுக்கு எல்லா பாத்திரமுமே ஓன் யூஸ்க்கே வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ தீபாவளி, பொங்கல் நாங்கள் எப்போ போனாலும் குறைஞ்சது ஒரு 30லேருந்து 35 பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லா பாத்திரமும் எங்கள் மாமா வீட்டில் இருக்கும். அதனால் அங்கேவே பலகாரம் செஞ்சுக்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரவா லட்டு, மைசூர் பாக்கு, மிக்சர் இது 3 தான் செய்கிறோம். இது வந்து கல்யாணத்துக்காக செய்யலை. நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு 3-4 ஃபேமிலி வந்து ஒரு வாரம் கிட்ட போய் எங்கள் சித்தி வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால அங்கே ஸ்நாக்ஸு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த பலகாரம் செய்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தொட்டி கொண்டு வந்தது வந்து எங்கள் மாமா பையன். அவன் வந்து ஒரு பெட் லவர். நிறைய நாய், கோழி, இந்த மீன் இதெல்லாம் வளர்த்துட்ருப்பான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் செய்கிறாங்க. இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கிறது இவங்க தான் எங்கள் மாமாவோட ஒய்ஃபு. இவங்க 4 பேர் கூட அவங்களும் 1 5 அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போ போனாலும் 5 சாரி ஒரே மாதிரி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எல்லார் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, கோபமே வராது. இவங்க எங்கள் மாமாவோட ஒய்ஃபு. இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் தான் இப்போ போயிட்டு வந்தது, மீன் தொட்டி எடுத்துகிட்டு போனது. ஸோ இப்போ எங்கள் அக்கா வந்து மேலே பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பாத்திரம்லாம் தேவைப்படுதுன்றதுக்காக அதையே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சித்தி பார்த்தீங்கன்னா ரவையை நெய்யில் வறுத்து வச்சுட்டு முந்திரி வந்து உடச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணும் வந்து அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பாப்பா வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நெய்யில் ரவையை வறுத்து எடுத்து வச்சிட்டாங்க. இப்போது அதை இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதுலேயே தேங்காய் வறுத்து போட்டு இந்த டைம் ரவா லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காவை தான் வறுத்துட்ருக்காங்க. இவங்க ரவா லட்டு ஸ்பெஷலிஸ்ட். எப்போவுமே எங்கள் வீட்டில் ரவா லட்டு செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களோட 3வது சித்தி தான். பசங்களில் நான் மட்டும்தான் வந்து இந்த பலகாரம் செய்கிற அன்றைக்கே ஊருக்கு போயிட்டேன். ஸோ மொத்தம் 5 நாள் நலுங்கு. ஃப்ரைடே அன்றைக்கி 29 அன்றைக்கி தான் கல்யாணம். ஆனால் ஃபஸ்ட்டு நலுங்கு May 25 அன்றைக்கி வந்து கிராண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி ஒரு 200 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாம் செஞ்சு கிராண்டாக செய்ய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரைடேவே நாங்கள் போயிட்டு இந்த பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா ஒரு 10 டேஸ் நாங்கள் அங்கே இருக்க போகிறதுனால எல்லாருக்கும் ஸ்நாக்ஸுக்கு, கெஸ்ட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சிட்ருக்கோம். இப்போ உள்ளே வந்து தேங்காயும் ரவையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. இது மாமாவோட வீட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கும் செவுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். இங்கே வெயில் வந்து கம்மியாக தான் வரும். இங்கே வந்து உட்காந்து இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு சமைச்சோம் அப்படின்னா வேலை செய்கிறதே தெரியாது. இப்போ வெளியில் வந்து உட்காந்து தான் அம்மா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாகு காய்ச்ச போகிறாங்க ரவா லட்டுக்கு. எப்போவுமே சர்க்கரையை அப்படியே போட்டு செய்வாங்க. இந்த டைம் லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சி செய்யலான்னு சொல்லிட்டு பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா காத்தோட்டமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும். எல்லோரும் பேசிக்கிட்டு சமைக்கும் போது வேலை செய்கிறதே தெரியாது.
மோஸ்ட் அவைட்டட் வெட்டிங்னே சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்த்த கல்யாணம் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்ச தேங்காயும் ரவையும் ஒன்றா கலந்துட்டாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த ரவையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாகு அதில் ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ஒரு சித்தி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாகு வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க. அது வந்து கம்பி பதெல்லாம் தேவையில்ல, லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சிட்டு அதில் ஒரு லெமனும் புழிஞ்சு விட்ருக்காங்க. இப்போ அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையில் ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். பாகு வந்து சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக ரவையை வந்து ஒரு பேஷனில் மாற்றிட்டு அதில் இந்த பாகை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக வெது வெதுப்பானத உடனே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 3 கிலோ ரவை அளவுக்கு செஞ்சோம். 3 கிலோ ரவை அதை வந்து ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை போட்டிருந்தோம். நீங்கள் வேணும்னா 1க்கு 1.5 கூட சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பலகாரம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரவா லட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு, இந்த ஈக்கு எப்படி தான் தெரியுமோ இல்லையோ அந்த ஸ்வீட்னஸுக்கு நிறைய ஈ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒருத்தர் வந்து விசிறிக்கிட்டே இருந்து அப்படியே முடிச்சு வச்சாச்சு ரவா லட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் மைசூர் பாக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் வந்து 2 பிளேட்டில் நல்லா நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து கடல மாவு எடுத்துட்டு அதை ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெய் மைசூர் பாக்குக்கு தேவையான அளவு சர்க்கரையை வந்து இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிட்டு இருந்தாங்க. காய்ச்சிட்டு இதுக்கும் ஸ்வீட்டுக்கு வந்து 1க்கு 1.5 தான் போடலாம். அப்படி இல்லைன்னா 1க்கு 1 போட்டாலே போதும். வந்ததுக்கு கொஞ்சம் பாகையாவது கிண்டலான்னு சொல்லி நானும் கிண்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை, எல்லாமே அம்மா சித்திங்களே பார்த்துப்பாங்க. நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருந்தோம் அன்னைக்கு. அந்த பாகு பதம் வந்த உடனே கடலை மாவை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் போட்டாங்க. ஒருத்தர் போட இன்னொருத்தர் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கடலை மாவு தான் இருக்குன்றதுனால கிண்டுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. பட் எல்லாத்தையும் போட்டு கிண்டும் போது கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு 2 பேர் மாற்றி மாற்றி கிண்டணும் அப்படின்னா கட்டி விடாமல் நல்லாவே இருக்கும். ஸோ எல்லா கடலை மாவும் அந்த பாகில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது சர்க்கரையும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகும்.
எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து உள்ளே வந்து கொஞ்சம் நெய் காய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த நெய் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த மைசூர் பாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒட்டாமல் அப்படியே திரண்டு வர அளவுக்கு நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபுல்லாக நெய் ஊற்றலைனா கூட இது கூட கொஞ்சம் எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா நெய் ஊற்ற எங்கள் சித்தி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கெட்டி விழ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தட நல்லா குழன்னு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு. அந்த இதில் ஒட்டாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திரண்டு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு பீஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரவா லட்டு மைசூர் பாக்கு செஞ்ச அந்த ஹாப்பியான டேவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் விலாகில் வந்து மிக்சர் பண்ணது அந்த க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்டிப்பாக எங்களோட கல்யாண வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா நலுங்கு தான். நாங்கள் 4 அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். அதோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பீஸ் போடலை இன்றைக்கி நைட்டு. அடுத்த நாள் காலையில் தான் வந்து பீஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பலகாரமாக ரவா லட்டு மைசூர் பாக்கும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.